ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழல் அப்படிங்க எபிசோட் 31 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஆக்வா கார்டு அது இருக்க இடத்துலயே கழுத்தை பிடிச்சி தூக்கி வெளியே கொண்டு வந்துருப்பாரு. டைம் ஓனருக்கு சேர்ந்த அந்த கேப்டன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுருப்பான். நம்ம ஹீரோ செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சடார்னு பின்னாடி வந்து அவனோட நெஞ்சில் குத்தி அவனோட இதயத்தை வெளியே எடுத்துருப்பாரு. அது மூலமாக நம்ம ஹீரோக்கு அவனோட அந்த ஸ்பேஸ் பவர் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கேப்டனோட இதயம் அதோட கோர் மேஜிக் பவர் நம்ம ஹீரோ அப்படி கையாலே பிச்சு எடுத்ததுனால நம்ம ஹீரோக்கு இப்போ அந்த ஸ்பேஸ் பவர் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிரும். இதை நான் எடுத்துக்கிறேன்டா, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கவே கூடாது, இதெல்லாம் உனக்கு கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பிச்சு எடுத்துட்டு சொந்தமாக்கிடுவாரு. அது இது எல்லாத்தையுமே அந்த ஆக்வா கார்டு பார்த்துட்டு ஐயோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கக்கூடாது, தப்பிச்சு எப்படியாவது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பா ஆக்வா கார்டு. அங்கே அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அவளோட அப்பர் சண்டி அவ இங்கே சோஃபி அப்படி மயக்கத்தில் இருப்பாளா. அதை பார்த்துட்டு அந்த கடவுள் ஐயோ இவன் கூட மறுபடியும் கனெக்ஷன்ல இருந்தோம், மறுபடியும் கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி எரிஞ்சிருவான், முதல்ல இவன் கனெக்ஷனை கட் பண்ணணும், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சோஃபியோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டு முடிஞ்சுது. உடனே நான் இங்கேருந்து என்னோட காட் ரியாலமுக்கு போகிறேன். அங்கே காட் ரியாலமில் எனக்கான கோயில் இருக்கும், அங்கே போய் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காட் ரியாலம் கோயில் பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக இருக்கும். இது அந்த ஆக்வா கில்லோட கோயில். அந்த கோயிலை நோக்கி அப்படி பறந்து வந்துட்டு இருப்பா. அந்த ஆக்வா கில்லோட அந்த பணியாள்கள்லாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஆக்வா கில்டு பறந்து வந்து என் வழியை விட்டு எல்லாரும் விலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பறந்து வருவா. அப்படியே வந்த ஸ்பீடில் தண்ணிலலாம் அடிச்சு பறந்து போய் கதை உடச்சிட்டு உள்ள போய் விழுந்துருவா. விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே காவலாளி இருப்பான். கடவுளே ஏன் இப்படி வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஆக்வாகார்டு உடனே கதை வட யாருமே வராத முடியாத மாதிரி பூட்டு அப்படி சொல்லும்போது அவன் கட்டையெல்லாம் வச்சு ஆணியெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருப்பான். நான் பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஆக்வாகார்டு அப்பாடா பூட்டிட்டியா, இதுக்கப்புறம் இங்கே யாருமே வர முடியாது, இது என்னோட காட் ரியாலம், இதுக்குள்ளே லியோ நினச்சா கூட வரவே முடியாது, நான் இப்போ சேஃபாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது டப்புன்னு அவ கேப்பா ஆக்வா கில்டு எனக்கு ஏதாச்சும் குடிக்க கொண்டு வா, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. உடனே பார்த்தா ஒரு கை வந்து நீட்டு இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லும்போது நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அந்த கோயிலோட செவத்தை உடச்சிட்டு எப்படி நிற்கிறான் பாருங்க. நம்ம ஹீரோ காட் ரியாலம்கே வந்துட்டான். சும்மா அந்த செவத்தை நான் உடச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த ஆக்வா கில்டு உன்னால் எப்படி இங்கே வர முடிஞ்சுது, உன்னால் வரவே முடியாது, இது என்னோட காட் ரியாலம், நான் அந்த சோஃபியோட இருந்த அந்த கான்ட்ராக்டை கட் பண்ணிட்டு வந்துட்டேன், அப்படி இருக்கும்போது நீ எப்படிடா இங்கே வந்த, லியோ நீ என்ன பண்ண போற, வேண்டாம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இங்கே வந்தேன் ஏன் வந்தேன்ல தான் இப்போ சொல்கிறது முக்கியம் இல்லை, உன் கதை அவ்வளோதான், அதை தான் சொல்ல வந்தேன் அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்கே ஆக்வா கார்டு மற்ற காவலாளிகளை என்னடா பண்ணுறீங்க, வேடிக்கை பார்க்காதீங்களா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா அப்படி சொல்லிட்டு இந்த ஆக்வா கார்டு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ அந்த ஆக்வா கார்டை பார்த்து உன்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நீ எதுக்காக உன்னோட வேலையாட்களை இந்த மாதிரி பண்ண சொல்கிற, உன்னால் எதுவும் பண்ண முடியாது இல்லை, அப்புறம் நான் இந்த ஸ்பேஸ் பவர் இப்போ வச்சிருக்கேன், இதை வச்சு நிறைய வித்த அப்படி நம்ம ஹீரோ அந்த ஸ்பேஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த ஆக்வா கில்டை போட்டுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அந்த ஆக்வா கில்டு இந்த மாதிரி பண்ணாத, இது ஒரு காட் ரியாலம், நீ என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஆல்ரெடி இங்கே வந்துட்டேன், எனக்கு அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட் என்னோட வெப்பன் பெரிய வால் இருக்கு பார்த்தியா, அதை நான் அப்கிரேட் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு உன் கதையை முடிச்சு உன்னோட டிவைன் பவர் நான் எப்படி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவள் அலறி அடிச்சிடுவா. அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸஸ் கார்டு பவரையும் அந்த ஸ்பேஸ் பவர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அங்க இருக்க ஆக்வா கார்டை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உடனே அந்த ஆக்வா கார்டு நீ என்ன பிடிச்சாலும் என்னோட உண்மையான ஒரு பவர், அந்த பவர் இங்கே இல்லை, அது விண்வெளியில பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அது எடுத்தா மட்டும் தான் என்னோட முழு சக்தியை உன்னால் யூஸ் பண்ண முடியும்டா, அது எங்க இருக்குன்னு நான் எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் ஆமாம் அந்த ஹோலி வாட்டர் தானே, அந்த பெரிய கப்பில் இருக்குமே, அந்த வாட்டர் எங்கே இருக்குன்னு ஒன்றை தவிர ஒரு 5 சிஸ்டருக்கு தெரியுமே, நீ அந்த 5 சிஸ்டரை அந்த லிப்ராவோட பையனுக்கு வேலையால் அனுப்புனியே, அவளை வச்சு ஏதோ வேலைக்காரி மாதிரி அவங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தானுங்க, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, அந்த 5 பேருக்கு இப்போ என்னோட அடிமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். பார்த்தா அந்த 5 பேர் இந்த ஆக்வாக்கில் சேர்ந்த டெமிகார்டு அவங்க, அந்த டெமிகார்டு எல்லாமே இப்போ நம்ம ஹீரோட கண்ட்ரோலில் அடிமையாக தான் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறியா, நீ இது வரைக்கும் பண்ணதுல மிகப்பெரிய தப்பு, இப்போ என்கிட்ட டெத் அண்ட் ஸ்பேஸ் 2 பவர் இருக்குது, இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஆக்வாக்கில் நம்ம ஹீரோ ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி உள்ளே எழுதிக்கிட்டே இருப்பான். அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்பான். உள்ளே போனதுக்கப்புறம் சப்புன்னு ஒரு அமுக்குனதுக்கப்புறம் பார்த்தா சின்ன ஒரு துளி மாதிரி ஆயிடுவா. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அந்த ஆக்வா கார்டையை நம்ம ஹீரோ அப்படியே ஒரு சின்ன துளியாக மாற்றி கையில் வச்சிருவான். வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த ஆக்வா கார்டு சேர்ந்த மக்கள் எல்லாம் என்ன நடக்குது இங்கே, காட் ரியாலம் யாரோ வந்த மாதிரி இருக்கு, கடவுளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சண்டை போட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அங்கே அந்த 5 சிஸ்டரில் ஒரு சிஸ்டரை கூட்டு வந்துடுவான். நம்ம ஹீரோ அந்த சிஸ்டர்கிட்ட நீங்கள் கேட்டனால உன்னை கூட்டு வந்திருக்கேன், இவளை பார்த்தியா சின்ன துளியாக்கிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அந்த கப்பில் இருக்க ஹோலி வாட்டர் வேணும், அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அது எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் அது ரொம்பவே ஆபத்தானது, நீங்கள் அங்கே போனால் அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, அங்கே பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அதை தாண்டி உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் நீ சொல்லாத,
நான் இவ்வளோ தூரம் வந்து உன்னோட கடவுளே கண்ட்ரோல் எடுத்துட்டேன். அதை தடுக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு அந்த ஹோலி வாட்டர் வேணும். அது எங்கே இருக்குது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அந்த சிஸ்டர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது பூமியில் இருக்கிற பசிபிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன தீவில் இருக்குது. அது ஒரு டார்க் ஸ்டோன் அப்படி சொல்லும்போது அவ்வளோதானே போயிட்டா போச்சு அப்படி சொல்லும்போது அப்படியே அங்கே கட்டினா இந்த பக்கம் பார்த்தா இங்கே நம்ம ஜே இவங்களாம் இருக்காங்கல்ல அங்கே சண்டை நடத்த இடத்துல அங்கே சோஃபி இப்போ தான் கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் அந்த கடவுளோட சக்தி அவகிட்ட இல்லை. அதை துண்டிச்சுட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தெரிஞ்ச உடனே ஐயோ என்கிட்ட கடவுள் சக்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தடி அழுதுட்டு இருப்பா. அப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ஜேவோட அப்பா அம்மா வந்துருவாங்க. அதை பார்த்து ஜே 2 பேரும் வட்டிங்களா, நான் திரும்ப வீட்டுக்கு போகிறேன். ஆமாம் அப்பா, நீங்கள் அந்த சோஃபியை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்களே எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஓட்டர்ஸும் தம்பி அதை மட்டும் இப்போ கேட்காதப்பா, அது சொல்கிற நிலைமை நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அவன் கஷ்டம் அவனுக்கு. அப்படியே டக்குன்னு போர்ட்டல் ஓப்பன் பண்ணா இந்த பக்கம் கள்ளி வந்துட்டு இருப்பா. அவளை பார்த்தோன்னே இந்த ஆக்வாகில்ட சேர்ந்த சோஃபிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பா. ஐயோ நான் இங்கே வசமாக மாட்டிக்கிட்ட போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த மங்குஸ் மண்டையன் அவன் பாரான உடம்புல இருக்கிறவன், ஏய் நீ லியோ கிட்ட ஏதாச்சும் மறைச்சிட்டு இருக்கியா, ஏதாச்சும் மறைச்சா உடனே சொல்லிடு, இல்லை அவன் சப்பு 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 சப்புன்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிருவான், பயப்படாத தெளிவாக உண்மையை பேசிரு, இல்லைன்னா உன் கதை அவ்வளோதாமா அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படியே வானத்தை பார்த்து என்னடா என் நிலைமை இவ்வளோ மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருப்பா. அப்படியே கிட்டனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஆக்வாகில்ல சேர்ந்த டெமிகார்டு சிஸ்டரு அந்த ஹோலி வாட்டர் இருக்க இடத்த கூட்டு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே க்ளோன் உருவாக்கி அது வாட்டர் உருவத்தில் வந்து நின்று இருக்கும். நம்ம ஹீரோ அந்த வாட்டர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு சும்மா செம ஸ்பீடாக பறந்து போய்கிட்டு, ஏய் இந்த மாதிரி சீப்பான மேஜிக் யூஸ் பண்ணி என்னை தடுத்து நிப்பாட்ட முடியுமா, என்ன மாதிரி ஒரு க்ளோன் உருவாக்கி தடுத்து நிப்பாட்ட முடியும் நீ என்ன நினச்ச, என்னை பற்றி நீ ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா போகும்போது வாசல் தடுத்துட்டு ஒரு வித்தியாசமான மேஜிக் உருவம் நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதோட மூஞ்சிலேயே ஒரு மிதி அடிச்ச அடியில் சும்மா பறந்து போய் கதவெல்லாம் உடச்சிட்டு போய் விழுந்துரும். நம்ம ஹீரோ அப்படி கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் நின்றுட்டு அப்படி மாசா சரி இப்போ அந்த ஹோலி வாட்டர் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிஸ்டரை கூப்பிட்டு அங்கே உள்ளே கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு மிகப்பெரிய சிலை இருக்கும். அதோட கையில் தான் அங்கே மிகப்பெரிய கப்பில் அந்த ஹோலி வாட்டர் மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ வந்தாச்சு இதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை திறந்து பார்த்து நம்ம ஹீரோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வித்தியாசமான சின்ன சின்ன பாக்ஸு ஒரு கல் இதெல்லாமே இருக்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன வித்தியாசமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஆக்வாகில்ல சேர்ந்த பொருட்கள் தான், இதெல்லாம் கடவுள் அவங்களோட மேஜிக் பவர் மூலமாக உருவாக்குனது, இது வந்து அவங்களோட வாட்டர்லேருந்து சில மிஞ்சி போன பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி இருக்கட்டும் அதெல்லாம் இப்போ தேவையில்லை, நான் இப்போ இந்த வாட்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்கிற அந்த சிஸ்டரு நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க ஆனால் இதெல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பிரளயமே நடக்கும், ஏன்னா அந்த ஆக்வாகில்டு காடு இப்போ இல்லை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி அங்கே கட்டினா இந்த பக்கம் கல்லி இருக்கா பார்த்தீங்களா, அங்கே சோஃபி கிட்ட வந்து அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு சோஃபியே ஏன்டி இப்படி பார்த்துட்டு இருக்கு, அதுக்கு கல்லி நான் எங்க ஒன்று பார்க்குறேன், நான் அந்த போர்ட்டலேருந்து வந்ததுலேருந்து என்ன ஒரு மாதிரி செட்டுத்தனமா நீ தான் பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அங்கே சோஃபியும் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்படின்னா என்ன கிளவி சும்மா என்னையா பார்த்துட்டு இருக்க போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கள்ளி சொன்னோன்னே அதை கிட்ட என்னது யாரை பார்த்து கிளவி நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. இங்கே நம்ம கள்ளி அப்படி வானத்தை பார்த்துட்டு லியோ இப்போ காட்ரியாலுக்குமே போயிட்டாரா, இப்போ அவர் எங்கே இருக்காரோ என்ன பண்ணுறாரோ அப்படி சொல்லிட்டு வானத்தை பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த காட்ரியாலம் ஆக்வாகில்ல சேர்ந்த அந்த காட்ரியாலம் நின்றுப்பாரு. அந்த பாக்ஸையே நம்ம ஹீரோ உடச்சு தள்ளிட்டு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அந்த மிகப்பெரிய கப்பில் இருக்க தண்ணியை நம்ம ஹீரோ பின்னாடி எப்படி டீமன் ஸ்லேயரில் டாஞ்சிரோ நெசுக்குவை பின்னாடி வச்சுட்டு தூக்கிட்டு போவானோ அதே மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடி அந்த பெரிய கப்பை கட்டி வச்சுட்டு தூக்கிட்டு போகலாம் ரெடியாக இருக்காரு. அப்போ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டீங்க ஹோலி வாட்டரும் எடுத்துட்டீங்க இதனால மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் ஒன்றும் வராது நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே பட்டான்னு பார்த்தா தரையெல்லாம் கேப் விழுந்து விரிசல் ஆகுது வெடிச்சு சதுது கீழே பார்த்தா டார்க் மேஜிக் மாதிரி பயங்கரமான ஒரு நெட் மேஜிக் வந்துட்டு இருக்கு. அப்போ சிஸ்டம் பாப்பாகி வார்னிங் டைமண்ட்ஸில் ஓவர்சீர் உங்களை பார்க்க வந்துட்டார் ஏன்னா நீங்கள் காட்ரியாலாம அத்துமீறி நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுலேருந்து மேஜிக் கயரில் வந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கோம். அப்போ கீழே அந்த விரிசல் ஆச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி கோட் சூட்டை போட்டு வரதான் பார்க்கறதுக்கு டார்க்காக இருக்கான். இவன் தான் அந்த ஆஃபீஸர் டைமென்ஷனல் ஓவர்சீர், இதாவது காட்ரியாலம்குள்ள யாராவது அத்துமீறி நுழைஞ்சு அந்த கார்டு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து கோவமா கத்திட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா நீ எனக்கு வார்னிங் கொடுக்குறியா, நானே ஒரு கார்டு தான்டா நான் ஏன்டா காட்ரியாலம்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த ஆஃபீஸர் நீ காட்ரியாலம்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்ட நீ கார்டாக இருந்தாலுமே இந்த ரியலாம்குள்ள நீ வரதுக்கு எந்த அனுமதி இல்லை அப்படி நீ வரணும்னா முன்னாடியே அனுமதி இருந்திருக்கணும், இப்போ நான் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன் இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னை இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறியா அப்படின்னா என்னோட லக்கேஜ் எல்லாம் நிறையா இருக்குது பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருந்த கயிறை அப்படி கையாலே பிச்சு எறிஞ்சிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் புரியுதா, அது எப்படின்னா என்னோட ஸ்பேஸ் பவர் வச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் பவர் அப்படி ஓப்பன் பண்ணி விடுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் அந்த சிஸ்டர் ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத புரியுதா, இல்லை
மொத்த ஸ்பேஸையும் அப்படி கொலாப்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே இங்கே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்பேஸையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது, நான் போகிறதுக்கு முன்னாடி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சோடு சேர்த்து ஒரு அமுக்கு, இந்த மாதிரி நீ என்கிட்ட வேலையை வச்சுக்காத புரியுதா, நான் தாண்டா லியோ, நான் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணாமல் பேசாமல் இருக்கணும், இல்லை நான் அந்த ஸ்பேஸ் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த இடத்தையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவேன், அப்புறம் உனக்கு வேலை போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த காடை ஒரு சின்ன தண்ணி துளி மாதிரி மாற்றிருப்பாரு. அதை ஒரு கோழிக்குள்ள வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த சிஸ்டர் கிட்ட இந்த பொடி அப்படின்னு கையை நீட்டுவார். கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஆக்வா இந்த கோயிலில் அந்த இடத்துல 4 கடவுள் சண்டை போட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா அந்த நெருப்பு கடவுள், அப்புறமா அந்த ஆர்டிமிஸ், அவங்க 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு 2 கடவுள் சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த கடவுளை பார்த்துட்டு அந்த 2 ஆக்வா கில்டர்ஸ் அந்த சிஸ்டர் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஹோலி வாட்டர் கப்பை அப்படியே தூக்கிட்டு வருவாரு. அதை பார்த்துட்டு அந்த 4 கடவுளும் என்னது அவன் அந்த ஹோலி வாட்டரை தூக்கிட்டு வரான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ யார் இவன் கள்ள தூக்கி போறானேன்ற மாதிரி அசால்ட்டா தூக்கி வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த இவன் இருக்கா பாருங்க டைமென்ஷனல் ஆஃபீஸரு, அவன் என்னடா நடக்குது இங்கே, நான் ஒரு ஆஃபீஸர், என்னையே இப்படி பயமுறுத்துறானே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் அங்கே ஒழிஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த கப் எடுத்துட்டு அங்கே போகும்போது அங்கே இருக்க அந்த அப்போலோ கடவுள் ஆர்டிமிஸ் கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இங்கே பண்ணது பெரிய பிரச்சனையாச்சு, இந்த 2 கடவுள் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த 2 கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து, நீ எப்படி அவளை கொள்ளலாம், இந்த ரியாலமுக்கு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, கடவுளை இல்லாமல் இந்த ரியாலம் என்ன ஆக போகுது தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை நீ பண்ணிட்டு வந்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் ஆல்ரெடி நிறைய முடிவு எடுத்துட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன இந்த ஆக்வா கோயிலுக்கு ஒரு கடவுள் வேணும் அவ்வளவுதானே, இந்தாங்க உங்க புதிய கடவுள், இவங்க தான் உங்க கடவுள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த சிஸ்டரை கூட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த சிஸ்டர் தான் அப்படி யோ நான் தான் கடவுள், இந்த ஆக்வா கில்லுக்கு இதுக்கப்புறம் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இந்த 4 கடவுளும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல என்ன பண்ணியிருக்கான், அப்ப நம்ம ஹீரோ அந்த சிஸ்டரை பார்த்துட்டு, நீ இதுக்கு முன்னாடி யோன்னு ஒன்று பண்ணல, அது மட்டும் பண்ணாத, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அது கேட்ட இந்த சிஸ்டர், நான் வாழ்க்கையில் அசிங்கப்பட்டுட்டே இருக்கேனே, நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நம்ம ஹீரோ ஆக்வா கில்டு காடையை கொண்டு புது ஆக்வா காடை கொண்டு வந்துட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட இன்னும் நிறைய சம்பவம் நடக்க போகுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.